பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கிடையே 4 கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்ற முதன்மை நீதிபதிகள் உத்தரவு கேட்ப அந்த 4 கல்லூரிகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த பள்ளியை பொறுத்தளவில் கலவலச்செட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 100 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ட்ரஸ்ட் என்பது இந்த பள்ளியை நிர்வகித்து வந்தது. நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் இந்த பள்ளிக்குண்டான சொந்த இடம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதால் நிர்வாகத்திடம் திருக்கோயில் வசம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கிணங்க 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த பள்ளியை ஏகாம்பரநாதர் திருக்கோயில் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பள்ளியில் அந்த காலகட்டத்தில் 750 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மார்க்கத்தில் பயணித்த போது இந்த பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த பள்ளி மூடப்படுவதையும் தொடர்ந்து இந்த பள்ளி செயல்பட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த உத்தரவிட்டார். இந்த பள்ளி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு இன்றைக்கு 1000க்கும் அதிகமானோர் இந்த பள்ளியிலே பயின்று வருகின்ற நிலையில் போதிய கட்டட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று 32 வகுப்பறைகள் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்த மாணவர்கள் பயன்பாட்டிற்கு இந்த பள்ளிக்கூட கட்டிடங்களை பள்ளிக்கூட வகுப்பறைகளை ஒப்படைக்கின்றார். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் 10 கல்லூரிகள் செயல்பாட்டில் இருந்தாலும் அந்த 10 கல்லூரிகள் இல்லாமல் 25 பள்ளிக்கூடங்கள் இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாட்டில் இருக்கின்றன. சென்னையிலே இருக்கின்ற சூளைமேட்டிலே அஞ்சுகம் ஆரம்ப பள்ளியும் புனரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் அந்த புனரமைக்கப்பட்ட கட்டிடத்தையும் இந்த நிகழ்ச்சியிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். சுமார் 25,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மாணவ செல்வங்கள் கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்கள் படிக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுடைய தேவைகளுக்காக ஆய்வகங்கள், நூலகங்கள் போன்ற பல்வேறு வசதிகளோடு சுமார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 136 கோடி ரூபாய் செலவில் ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கின்ற பணிகளை தேவைப்படுகின்ற கூடுதல் வகுப்பறைகளை இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு மாணவ செல்வங்களுடைய கல்விக்கு ஏற்ற வகையில் அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பப்படுது. அப்பொழுது மேடையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதை குறித்து ஒன்றுமே பேசாம வேடிக்கை இங்கதான் இருப்பார். கிரீனியஸ் ரோடு தான் எடப்பாடி போய் கேட்கறது தானே. அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல. ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு, கூடி கலைந்த மேகக்கூட்டம் போல் கலைந்த மாநாடு,
கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம். ஆகவே அது ஒரு நாள் கூத்து, நேற்றோடு முடிவடைந்தது. எவ்வளவு கேள்வி வச்சிருக்கீங்க பாரு. விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்தந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது அடிப்படையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதத்துக்குள்ளாக வெளியிட இருக்கின்றோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்டபோது ஆங்காங்கு இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தக்காரலாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள். வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல். கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு நிர்வாகத்தின் கீழ், ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்றம் வரையறுத்த சட்டதிட்டங்கள் படி 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொடைகள் சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைப்பது போல், எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல், கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து. அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நிற்கின்றார்கள். நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நிற்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவங்களுடைய ஒற்றுமையை நிரூபிக்கணும்னு ஒட்டுமொத்தமா மேடையில் இருந்த அனைத்து தலைவர்களும் ஒரு மனதோட தீர்மானம் நிறைவேற்ற. எந்த தலைவருங்க? ஆர்எஸ்எஸ் பவன் கல்யாண் பட எல்லா தலைவர்களுமே 2026 தேர்தலில் தமிழக அரசியல்ல இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்துக்களுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு நீயே பதில் சொல்லும் போது இங்க உட்கார்ந்தத அவ்வளவு நீளமா கேள்வி கேட்டு. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவரு? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? யார் அவர்? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 71,000 திருக்கோயில்கள் இருக்கின்றது. இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு 3117 திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 2 திருக்கோயிலே இருந்த முழுநேர அன்னதான திட்டம் இன்றைக்கு 19 திருக்கோயிலே செயல்படுகிறது. ஆண்டுக்கு 3.5 கோடி பக்தர்கள் பசியாறுகிறார்கள். 734 திருக்கோயில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு 784 திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு 130 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இறை அன்பர்கள், இறைப்பசியோடு வருபவர்கள், பக்தி பசியோடு வருபவர்கள், 2 பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு 14 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. மேலும் 136 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 843 பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1043 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலையத்துறை என்றாலே அறம் சார்ந்தது, கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்வங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தி நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க போறீங்க? அவர் வீணா போன உள்ளே உட்கார்ந்து இருக்காரு.
ஏன் மதிமுக வீசுதா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் கேட்பதாக சொல்லப்பட்ட எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இதுபோன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக பேசி முடித்தவர். அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர், அரசியல் ஞானம் மிக்கவர். இவை அனைவற்றையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து 9 ஆண்டுகளாக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து பயணத்தை மேற்கொண்டு வருபவர். ஆகவே இவை அனைத்தையும் சரி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் பயணிப்பார். இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அடிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில். நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள், மிராசுகள், பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள். நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள். மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம். நிறைய வந்துச்சு, அதுக்கு மேல எங்கிட்டு போட போறீங்க? 21 தேர்தல்ல 2021 தேர்தல்ல பாஜக வேல் யாத்திரை நடத்தி 4 எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள போயிருக்காங்க. இந்த முருகன் மாநாடு பாஜகவிற்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான். ராமர் கோயில் 1000 கோடிக்கு மேலாக அங்கே கட்டுமான பணிகள் நடந்து முடிந்தது. இப்பொழுது பாஜக கோயில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சி உள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்திக் கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம். இந்த 4 எம்எல்ஏ சொன்னீங்கல்ல, வேலு தூக்கின்னு நாடு பூரா சுத்தினாங்க, 4 தான் கிடைச்சது. இந்த வாட்டி வெறும் மாநாடு மேடை போட்டு பாரதிய ஜனதா சார்புடைய அவர்களுடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்களை வைத்து ஒரு கூட்டம். அந்த நாளும் இந்த முறை சட்டமன்றத்தில் நுழையாது. ஒட்டுமொத்தமாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு பூஜ்ஜியத்தை வழங்குவார். திருப்பி எவ்வளவுதான் போடுவேன், இன்னைக்கு போதும். பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏற்றாற் போல் கட்டமைப்பு இல்லாததை திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு உறுதி செய்யப்பட்டது. அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக அறம் சார்ந்த பணிகள் இந்து சமய அறநிலைத்துறையின் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் கூடுதலாக 10 கல்லூரிகளை முதலாண்டு அறிவித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கிடையே 4 கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்ற முதன்மை நீதிபதிகள் உத்தரவுக்கேற்ப அந்த 4 கல்லூரிகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த பள்ளியை பொறுத்தளவில் கலவலச்செட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 100 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ட்ரஸ்ட் என்பது இந்த பள்ளியை நிர்வகித்து வந்தது. நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் இந்த பள்ளிக்குண்டான சொந்த இடம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதால் நிர்வாகத்திடம் திருக்கோயில் வசம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கிணங்க 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த பள்ளியை ஏகாம்பரநாதர் திருக்கோயில் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பள்ளியில் அந்த காலகட்டத்தில் 750 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மார்க்கத்தில் பயணித்த போது இந்த பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த பள்ளி மூடப்படுவதையும் தொடர்ந்து இந்த பள்ளி செயல்பட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த உத்தரவிட்டார். இந்த பள்ளி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு இன்றைக்கு 1000க்கும் அதிகமானோர் இந்த பள்ளியிலே பயின்று வருகின்ற நிலையில் போதிய கட்டட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று 32 வகுப்பறைகள் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்த மாணவர்கள் பயன்பாட்டிற்கு இந்த பள்ளிக்கூட கட்டிடங்களை
பள்ளிக்கூட வகுப்பறைகளை ஒப்படைக்கின்றார். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் 10 கல்லூரிகள் செயல்பாட்டில் இருந்தாலும் அந்த 10 கல்லூரிகள் இல்லாமல் 25 பள்ளிக்கூடங்கள் இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாட்டில் இருக்கின்றன. சென்னையிலே இருக்கின்ற சூளைமேட்டிலே அஞ்சுகம் ஆரம்ப பள்ளியும் புனரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் அந்த புனரமைக்கப்பட்ட கட்டிடத்தையும் இந்த நிகழ்ச்சியிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். சுமார் 25,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மாணவ செல்வங்கள் கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்கள் படிக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுடைய தேவைகளுக்காக ஆய்வகங்கள், நூலகங்கள் போன்ற பல்வேறு வசதிகளோடு சுமார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 136 கோடி ரூபாய் செலவில் ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கின்ற பணிகளை, தேவைப்படுகின்ற கூடுதல் வகுப்பறைகளை இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு மாணவ செல்வங்களுடைய கல்விக்கு ஏற்ற வகையில் அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பப்படுது. அப்பொழுது மேடையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அது குறித்து ஒன்றுமே பேசாமல் வேடிக்கை பார்த்தார். இங்கதான் இருப்பார், கிரிஜஸ் ரோடு தான் எடப்பாடி போய் கேட்கறது தானே. அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல. ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு, கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு. கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம். ஆகவே அது ஒரு நாள் கூத்து நேற்றோடு முடிவுடுங்க. எவ்வளவு கேள்வி வச்சிருக்கீங்க பாரு. விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது அடிப்படையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதத்துக்காக வெளியிட இருக்கின்றோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே, வெள்ளையர்கள் நம்மை ஆண்ட போது ஆங்காங்கு இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தக்காரலாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள். வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல். கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு நிர்வாகத்தின் கீழ், ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்றம் வரையறுத்த சட்டதிட்டங்கள் படி 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொடைகள் சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைப்பது போல், எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல் கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து. அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நினைக்கின்றார்கள்.
நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நிற்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவங்களுடைய ஒற்றுமையை நிரூபிக்கணும்னு ஒட்டுமொத்தமா மேடையில் இருந்த அனைத்து தலைவர்களும் ஒரு மனதோட தீர்மானம் நிறைவேற்ற எந்த தலைவருங்க? ஒட்டுமொத்தமா ஆர்எஸ்எஸ் பவன் கல்யாண் உட்பட எல்லா தலைவர்களுமே 2026 தேர்தலில் தமிழக அரசியல்ல இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்துக்களுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க திமுக எந்த அளவுக்கு பாதகம்? நீயே பதில் சொல்லும் போது இங்க உட்கார்ந்தத அவ்வளவு நீளமா கேள்வி கேட்டு பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவரு? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? யார் அவர்? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 71,000 திருக்கோயில்கள் இருக்கின்றது. இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு 3117 திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 2 திருக்கோயிலே இருந்த 3 நேர அன்னதான திட்டம் இன்றைக்கு 19 திருக்கோயிலே செயல்படுகிறது. ஆண்டுக்கு 3.5 கோடி பக்தர்கள் பசியாறுகிறார்கள். 734 திருக்கோயில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு 784 திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு 130 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இறை என்பர்கள், இறை பசியோடு வருபவர்கள், பக்தி பசியோடு வருபவர்கள், 2 பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு 14 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. மேலும் 136 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 843 பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1043 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலையத்துறை என்றாலே அறம் சார்ந்தது, கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்வங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தி நிற்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தோட இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க போறீங்க? அவர் வீணா போன உள்ளே உட்கார்ந்து இருக்காரு. எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இதுபோன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக பேசி முடித்தவர். அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர், அரசியல் ஞானம் மிக்கவர். இவை அனைவற்றையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து 9 ஆண்டுகளாக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து பயணத்தை மேற்கொண்டு வருபவர். ஆகவே இவை அனைத்தையும் சரி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் பயணிப்பார். இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அடிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில். நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள், மிராசுகள், பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள். நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள். மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம். நிறைய வந்துச்சு, அதுக்கு மேல எங்கிட்டு போட போறீங்க? 21 தேர்தலுக்கு முன்னாடி 21 தேர்தல்ல 2021 தேர்தல்ல பாஜக வேல் யாத்திரை நடத்தி 4 எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள போயிருக்காங்க. இந்த முருகன் மாநாடு பாஜகவிற்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான். ராமர் கோயில் 1000 கோடிக்கு மேலாக அங்கே கட்டுமான பணிகள் நடந்து முடிந்தது. இப்போது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சியுள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்திக் கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன்.
இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம். இந்த 4 எம்எல்ஏ சொன்னீங்கல்ல, வேலு தூக்கின்னு நாடு பூரா சுத்தினாங்க, 4 தான் கிடைச்சது. இந்த வாட்டி வெறும் மாநாடு மேடை போட்டு பாரதிய ஜனதா சார்புடைய அவர்களுடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்களை வைத்து ஒரு கூட்டம். அந்த நாளும் இந்த முறை சட்டமன்றத்தில் நுழையாது. ஒட்டுமொத்தமாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு பூஜ்ஜியத்தை வழங்குவார். திருப்பி எவ்வளவுதான் போடுவேன், இன்னைக்கு போதும். பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏற்றாற்போல் கட்டமைப்பு இல்லாததை திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு உறுதி செய்யப்பட்டது. அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக அறம் சார்ந்த பணிகள் இந்து சமய அறநிலைத்துறையின் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் கூடுதலாக 10 கல்லூரிகளை முதலாண்டு அறிவித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கிடையே 4 கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்ற முதன்மை நீதிபதிகள் உத்தரவு கேட்ப அந்த 4 கல்லூரிகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த பள்ளியை பொறுத்தளவில் கலவலச்செட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 100 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ட்ரஸ்ட் என்பது இந்த பள்ளியை நிர்வகித்து வந்தது. நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் இந்த பள்ளிக்குண்டான சொந்த இடம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதால் நிர்வாகத்திடம் திருக்கோயில் வசம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கிணங்க 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த பள்ளியை ஏகாம்பரநாதர் திருக்கோயில் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பள்ளியில் அந்த காலகட்டத்தில் 750 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மார்க்கத்தில் பயணித்த போது இந்த பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த பள்ளி மூடப்படுவதையும் தொடர்ந்து இந்த பள்ளி செயல்பட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த உத்தரவிட்டார். இந்த பள்ளி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு இன்றைக்கு 1000க்கும் அதிகமானோர் இந்த பள்ளியிலே பயின்று வருகின்ற நிலையில் போதிய கட்டட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று 32 வகுப்பறைகள் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்த மாணவர்கள் பயன்பாட்டிற்கு இந்த பள்ளிக்கூட கட்டிடங்களை, பள்ளிக்கூட வகுப்பறைகளை ஒப்படைக்கின்றார். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் 10 கல்லூரிகள் செயல்பாட்டில் இருந்தாலும் அந்த 10 கல்லூரிகள் இல்லாமல் 25 பள்ளிக்கூடங்கள் இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாட்டில் இருக்கின்றன. சென்னையிலே இருக்கின்ற சூளைமேட்டிலே அஞ்சுகம் ஆரம்ப பள்ளியும் புனரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் அந்த புனரமைக்கப்பட்ட கட்டிடத்தையும் இந்த நிகழ்ச்சியிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். சுமார் 25,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், மாணவ செல்வங்கள், கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்கள் படிக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுடைய தேவைகளுக்காக ஆய்வகங்கள், நூலகங்கள் போன்ற பல்வேறு வசதிகளோடு சுமார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 136 கோடி ரூபாய் செலவில் ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கின்ற பணிகளை, தேவைப்படுகின்ற கூடுதல் வகுப்பறைகளை இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு மாணவ செல்வங்களுடைய கல்விக்கு ஏற்ற வகையில் அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பப்படுது. அப்பொழுது மேடையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அது குறித்து ஒன்றுமே பேசாம வேடிக்கை பார்த்தாங்க. இங்கதான் இருப்பார், கிரினியஸ் ரோடு தான் எடப்பாடி போய் கேட்கறது தானே. அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை,
ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரைப் போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமனை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு, கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு. கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம். ஆகவே அது ஒரு நாள் கூத்து நேற்றோடு முடிவுடுங்க. எவ்வளவு கேள்வி வச்சிருக்கீங்க பாரு. விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது அடிப்படையையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதத்துக்குள்ளாக வெளியிட இருக்கின்றோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்டபோது ஆங்காங்கு இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தக்கார்களாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள். வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல். கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு நிர்வாகத்தின் கீழ், ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்றம் வரையறுத்த சட்டத்திட்டங்கள் படி 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொடைகள் சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைப்பது போல், எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல் கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து. அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நிற்கின்றார்கள். நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நிற்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவங்களுடைய ஒற்றுமையை நிரூபிக்கணும். ஒட்டுமொத்தமா மேடையில் இருந்த அனைத்து தலைவர்களும் ஒரு மனதோட தீர்மானம் நிறைவேற்ற. எந்த தலைவருங்க? RSS பவன் கல்யாண் படம் எல்லா தலைவர்களுமே 2026 தேர்தலில் தமிழக அரசியல்ல இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்துக்களுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு நீயே பதில் சொல்லும் போது இங்க உட்கார்ந்தத அவ்வளவு நீளமா கேள்வி கேட்டு. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவரு? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? யார் அவர்? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 71,000 திருக்கோயில்கள் இருக்கின்றது. இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு 3117 திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 2 திருக்கோயிலே இருந்த முழுநேர அன்னதான திட்டம் இன்றைக்கு 19 திருக்கோயிலே செயல்படுகிறது. ஆண்டுக்கு 3.5 கோடி பக்தர்கள் பசியாறுகிறார்கள். 734 திருக்கோயில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு 784 திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கின்றோம். அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு 130 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இறை என்பர்கள், இறைப்பசியோடு வருபவர்கள், பக்தி பசியோடு வருபவர்கள், 2 பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு 14 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது.
மேலும் 136 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 843 பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1043 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலைத்துறை என்றாலே அறம் சார்ந்தது, கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறநிலைத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்வங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தோட இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அது ஏங்க போறீங்க? அவர் வீணா போன உள்ளே உட்கார்ந்து இருக்காரு. எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இதுபோன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக பேசி முடித்தவர். அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர், அரசியல் ஞானம் மிக்கவர். இவை அனைவற்றையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து 9 ஆண்டுகளாக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து பயணத்தை மேற்கொண்டு வருபவர். ஆகவே இவை அனைத்தையும் சரி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் பயணிப்பார். இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அடிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில். நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள், மிராசுகள், பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள். நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள். மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம். நிறைய வந்துச்சு, அதுக்கு மேல எங்கிட்டு போட போறீங்க? 21 தேர்தலுக்கு முன்னாடி 21 தேர்தல்ல 2021 தேர்தல்ல பாஜக வேல் யாத்திரை நடத்தி 4 எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள போயிருக்காங்க. இந்த முருகன் மாநாடு பாஜகவிற்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான். ராமர் கோயில் 1000 கோடிக்கு மேலாக அங்கே கட்டுமான பணிகள் நடந்து முடிந்தது. இப்பொழுது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சியுள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்திக் கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம். இந்த 4 எம்எல்ஏ சொன்னீங்கல்ல, வேலு தூக்கின்னு நாடு பூரா சுத்தினாங்க, 4 தான் கிடைச்சது. இந்த வாட்டி வெறும் மாநாடு மேடை போட்டு பாரதிய ஜனதா சார்புடைய அவர்களுடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்களை வைத்து ஒரு கூட்டம். அந்த நாளும் இந்த முறை சட்டமன்றத்தில் நுழையாது. ஒட்டுமொத்தமாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு பூஜ்ஜியத்தை வழங்குவார். திருப்பி எவ்வளவுதான் போடுவேன், இன்னைக்கு போதும். பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏற்றாற்போல் கட்டமைப்பு